ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துகிட்டு எப்படி ஒரு வழியா மனசு மாறிட்டாரு. நம்ம மல்லியோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாரு. இதனால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. 2 பேரை தவிர யாருன்னு நமக்கே தெரியும். அந்த லூசுங்களை பத்தி நமக்கு தேவையில்லை. ஆனா இப்போ வந்து ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க நம்ம மல்லியோட பெரியம்மா. என்னாச்சு, எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் பொண்ணுக்கு எப்பவுமே எந்த ஒரு நல்லதுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அது உங்க புண்ணியத்துல நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. எப்படியோ அவளுக்கு தாலி பிரிச்சு கோத்தாச்சு, அது நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதுவும் அண்ணா அண்ணி முன்னாடின்றது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இத்தனை நாள் அவன் மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருந்த எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டா. நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க ஆறுதல் சொல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் இனிமே சந்தோஷமான வாழ்க்கையை தொடர போறான். அது வந்து உங்க கையில தான் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு நன்றி சொல்றாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மல்லி இந்த வீட்டு பொண்ணு. என்னதான் இருந்தாலும் மல்லிக்கு என் மேல கோபம், பாசம், வேசம் எது இருந்தாலும் சரி, அதை நாங்க வெளியில காட்ட மாட்டோம். சண்டையே இருந்தாலும் அது எங்களுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர 4 பேருக்கு தெரியற மாதிரி நான் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ராஜேஸ்வரிக்கும் அந்த ராஜுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் போய் இப்படி எல்லாம் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டான். இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போற வழியில போய், என்ன விஜய், என்ன நடக்குது, நீ என்னதுக்காக இப்படி எல்லாம் பண்ண, உன்னை யார் அவளுக்கு கிஃப்ட் வேற வாங்கிட்டு வர சொந்த, அதுவும் தாலி குண்டு அந்த ஞானக்குள்ளாயே பார்த்து உன்னை யார் வாங்கிட்டு வர சொந்த, உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தது, நான் சொன்னேன், நான் சொல்லாத வேலையை எதுக்கு நீ செஞ்ச அப்படின்னு. இல்லக்கா, நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுல வந்து நம்ம தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் போல, அதை நம்ம வாங்கி கொடுக்காம நம்மளே அசிங்கப்பட்டா அது நல்லா இருக்காது இல்ல, தாய் வீட்டாரெல்லாம் அதை வாங்கி கொடுக்க கூடாதான். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை வந்து நம்ம கண்டுக்காம விட்டோம், 4 பேர் நம்மளை வந்து அசிங்கம் பேசிடக்கூடாது இல்லையா, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்குக்கா அப்படின்னு சொல்லி, இல்ல விஜய், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை கிட்ட கேட்டிருக்கணும்ல, உன் பாட்டுக்கு எதுக்குப்பா நீ போய் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்துக்கு மேல கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் சரி விடுக்கா, என்ன பண்றது, நம்ம வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிட்டா, அதுக்கு மேல என்ன பண்றது, அதுக்காக நான் அவளை ஏத்துக்கிட்டது மட்டும் தயவு செஞ்சு நினைச்சாதுக்கா, அதை மட்டும் நினைக்கவே நினைக்காது. என்னைக்கு இருந்தாலும் அவ என்னோட துரோகி, எதிரி, அவ என்னுடைய நம்பிக்கை துரோகி, எல்லாமே அவதான். அவளை கண்டிப்பா நான் என்னைக்கும் சும்மா விட மாட்டேன். நம்ம வீட்டு பிரச்சனை மத்தவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை பத்தி 4 பேர் தப்பா பேசக்கூடாது இல்லையா, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் அமைதியா இருக்கேன். நீயும் அதே மாதிரி அமைதியா இருந்துரு. இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அவ ஏதாச்சும் தப்பு பண்ணா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாயிடுறாரு. ஆனா அவ சும்மா விடுறாளா, ஐயோ இப்படி நடந்துச்சு அதை நினைச்சு 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 அப்படி துக்கத்துல உட்காந்துங்கிறான். என்னைக்கு இதுக்காக நான் பழி வாங்க போறேன்னு தெரியலையே, கடவுளே கூடி சீக்கிரம் அந்த நாளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வர மாதிரி வேணுங்கிறா. அவளை பழி வாங்கறதுக்கான நாள் சீக்கிரமா வரல. அதுக்கப்புறம் என் பேரு ராஜேஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ தொடைய தட்டிட்டு அமைதியா போய் படுத்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, இனிமேதான் எல்லா ட்விஸ்டும் ஆரம்பிக்க போகுது. இப்ப மட்டும் நல்லவர் மாதிரியே பேசிட்டு போனாரு இந்த விஜய். ஆனா ரூமுக்கு போனாதே தெரியும் என்னென்ன ஓவரா சீனை போட போறான்னு. என்னத்துக்குதான் இவனுக்கு உள்ள ஒரு இதுவோ வெளியே ஒரு இதுவோ தெரியலையே, இவனை சமாளிக்கிறதுக்கே 10 மூளை வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு இருக்காங்க மல்லி. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.